படம் ஆரம்பிக்கும்போது ஒரு கேள்வி இருக்கு. யார் லட்சுமி? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கு. லட்சுமி யாரு? இந்த லட்சுமிய எதுக்காக தேடுறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அத சுத்தி கதைகள் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல லட்சுமிய யாரு எடுத்தா? லட்சுமிய யாரு கடத்துனா? ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுதான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். இந்த படத்த ஒரு நான் லீனியரா தான் சொல்றாங்க. விஜய் சேதுபதி அவருக்கு குடுத்த கதாபாத்திரத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து முடியிற சீன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர கேரி பண்ணிக்கிட்டு, அதுக்கு அவர் போட்ட மெனக்கெடல் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியுது. ஏன்னா, ஒரு டயலாக்கா இருக்கட்டும், ஒரு எமோஷனலா இருக்கட்டும், அத நமக்குள்ள கடத்துறாரு. அந்த விதத்துல விஜய் சேதுபதி இந்த படத்துல கிழிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். லட்சுமி அப்படிங்கும்போது, யார் யார் லட்சுமி அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு மேனரிசம் ஒண்ணு பண்ணுவாரு. அது படத்துடைய கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு புரியும். எதையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, இந்த படத்துல போய் உட்கார்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்கா இருக்கும். அத நான் இங்க உடைச்சுட்டேன்னா, நீங்க படம் பார்க்கறதே வேஸ்ட்.